வணக்க மக்களை, சட்டமன்ற கேட்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? விஜய் முதல்வர் ஆவாரா இல்லையா? தமிழகமே பரபரப்பில் இருக்கும் கூலாக அண்ணாமலை போட்ட பதிவு என்ன? வாங்க வெளியவை மூலமாக கண்டாம். அதாவது தமிழக அரசு நடைபெற்று முடிந்த இந்த 2026 தேர்தல் முடிவுகள் என்பது புதிதாக விஜய் ஆரம்பித்துள்ள இந்த தமிழக வெற்றி கழகத்தில்தான் தமிழகத்திலே ஒரு மிக பெரும்பான்மை என்பது கிடைத்திருக்கும் நிலையில்தான் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. அதாவது தேர்தல் முடிவு வெளியாகி 6 நாட்கள் 7 நாட்கள் ஆன பிறகு இன்று வரை விஜய் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவிக்கப்படாத நிலையில்தான் தமிழக அரசில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா. தற்போது வரை தமிழகமே பரபரப்பில் உள்ளது. அதாவது விஜய்க்கு ஆட்சியை பிடிப்பாரா, முதல்வர் ஆவாரா, அல்லது அவர் மெஜாரிட்டியை நிரூபித்த பின்னர் தான் அவர் முதலமைச்சர் ஆவாரா என்ற நிலையில்தான் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறது. அதாவது இதில் இல்லாவிட்டால் திமுக அதிமுக கூட்டணி அமைத்து ஆட்சியை கைப்பற்றுமா என்ற ஒரு மொத்த அரசியல்வாதிகள் மற்றும் மக்களின் கவனம் என்பது இதில்தான் உள்ளதாம். இந்த பரபரப்பை கூட்டும் வகையில் அவ்வப்போது அதாவது பிரேக்கிங் செய்திகள் போல் வந்து பிரஷரை எகிர வைக்கிறதா. இப்படிப்பட்ட சூழ்நிலைதான் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இப்படியான பரபரப்பு ஏதுமின்றி நேற்றிரவு நள்ளிரவு முதல் தனது இன்ஸ்டாகிராமில் போட்ட பதிவு கவனம் பெற்றிருக்கிறது. தற்போது தமிழக மக்களின் ஒற்றை கேள்வியாக இருப்பது அடுத்த முதல்வர் யார் என்பதுதான். சட்டசபை தேர்தலில் விஜய்க்கு தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளை வென்று தமிழகத்திலே ஒரு தனி பெரும்பான்மை கட்சியாக சாதித்திருக்கிறது. ஆனால் அவருக்கு மெஜாரிட்டிக்கான அந்த 118 என்ற மேஜிக் நம்பரை அவர் எட்டவில்லை என்றுதான் கூறப்பட்டு வந்த நிலையில்தான் இதனால் அவர் பிற கட்சிகளிடம் தங்களுக்கு கண்டிப்பாக ஆதரவு அளிக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறதா. காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கட்சி கம்மிகள் எல்லாம் எம்எல்ஏக்களின் ஆதரவை சேர்த்தால் கூட விஜய் அவர்களுக்கு 116 எம்எல்ஏக்கள் வரை தேற்றிவிட்டார் விஜய். இருப்பினும் அந்த 2 எம்எல்ஏக்களை பற்றாக்குறையாக இருந்து வருகிறது. இந்த வகையில்தான் அதை சரி செய்யவே விஜய் அவர்கள் விசிக தலைவர் திருமாவளவன் வசமுள்ள அந்த 2 எம்எல்ஏக்களின் ஆதரவை கோரியுள்ளார். திருமாவளவனோ தனது கட்சியின் உயர்நிலைக் குழுவில் நேற்று விவாதித்த நிலையில் இன்று முடிவை கண்டிப்பாக அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறதாம். அவரது முடிவு என்னவாக இருக்கும் என்பது ஒரு பெரும் எதிர்பார்ப்பு நிலவை கொண்டிருக்கிறதாம். இதற்கிடையில் தான் நேற்று விஜய் அவர்கள் அமமுகவின் ஒற்றை எம்எல்ஏவான காமராஜ் அவர்கள் ஆதரவு தந்துள்ளதாக கூறி ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அரைக்கலிடம் கடிதத்தை வழங்கியிருக்கிறார். ஆனால் அதனை அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் மறுத்துள்ளாராம். ஏனென்றால் தாவேக்காரர் குதிரை பேரத்தில் ஈடுபட்டு எம்எல்ஏவை கடத்தியுள்ளதாக ஆளுநர் மற்றும் போலீசாரிடம் புகாரளித்திருக்கிறார். இதனால் தமிழக அரசியலில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறதா. அதாவது அமமுக வென்ற அந்த ஒரு எம்எல்ஏவை தாவேக்கா என்பது கடத்தி செல்லப்பட்ட நிலையில்தான் அதற்கான புகார்களை ஆளுநரிடம் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். இப்படி மெஜாரிட்டியை நிரூபிக்க விஜய் அவர்கள் தெரிய வருகிறார். இது ஒரு இருக்க விஜய் மெஜாரிட்டியை நிரூபிக்காவிட்டால் அடுத்ததாக திமுக அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்க திரைமறைவில் வேலைகள் எல்லாம் செய்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்நிலையில்தான் விஜயின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும், அவர் யாருடைய ஆதரவை நாடப்போகிறார் என்ற கேள்விக்குறியெல்லாம் மக்களிடம் பெருவாக எழுந்திருக்கிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.